திருச்சிற்றம்பலம். புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள்புரியானிக்கும் எண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்ன அறியாமல் நழுவுகின்றார்களே என்கின்ற திருமூலரது வாக்குக்கு இணங்க பெருமான் அவனை உள்ளன்போடு வேண்டி பச்சிலை சாற்றி நீரினாலே திருமஞ்சனம் செய்கின்ற பொழுது அவன் அருள் செய்ய தயாராக இருக்கின்றான். எண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்ன அறியாமல் நழுவுகின்றார்களே என்ற திருமூலரது வாக்குக்கிணங்க எல்லோரும் இறைவனை நேரடியாக கருவறை வரை சென்று வழிபாடு செய்கின்ற திருக்கோவிலாகவும் 1000 ஆண்டு காலங்களாக அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுத்து சென்றது போக கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற மகுட வாக்கியத்தினை கொண்டு உலக அரங்கில் தமிழ் வழிபாடு என்கின்ற அறவழி போரினை தொடாக்கிய சதுரரிக்கூடம் சுவிஸ் நாட்டின் தலைநகராம் பேர்ன் நகரில் எழுந்தருளிருக்கின்ற ஞானலிங்க பெருமானுடைய திருக்கோவில் அங்கே கருவூலமாக மையம் கொண்டு செந்தமிழ் வழிபாடு உலக அரங்கில் பரவ விளக்கிட்டு இன்று சதுரரிக்கூடத்தினுடைய 7வது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் மலையக பகுதியினிலே லிண்டுல என்கின்ற தோட்டப்பகுதியில் தலவாக்கொல்லைக்கு அருகாமையில் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய தமிழக மக்கள் மலையக பகுதிக்கு ஆங்கிலேயர்களாலே அழைத்து வருகின்ற பொழுது அவர்கள் எடுத்து வந்த ராஜராஜ சோழனுடைய நினைவு சின்னமாகிய ராயராஜேஸ்வரர் என்கின்ற சிவலிங்க திருமேனியினை 200 ஆண்டுகள் ஒரு மரத்தின் கீழே வைத்து வழிபாடு செய்து வந்தார்கள். சதுரரிக்கூடத்தினுடைய பார்வைக்கு அது கொண்டு வரப்பட்டு ஜோகன் ஐயாவுடைய தலைமையிலே ஓராண்டுக்கு முன்னர் ஒரு பங்குனி மாதத்தில் அத்திவாரம் கண்டு கையில் எந்த ஒரு நிதி திரட்சியும் இல்லாத ஒரு சூழலிலே அத்திவாரம் இடப்பட்ட அந்த திருக்கோவில் இன்று கோடிக்கணக்கான செலவினிலே சைவத்தமிழ் அன்பர்களுடைய ஒத்துழைப்பினாலும் உலகப் பரப்பிலே பறந்து வாழுகின்ற தமிழ் வழிபாட்டு ஆர்வர்களுடைய ஒத்துழைப்பினாலும் சதுரரிக்கூடத்தினுடைய குருமார்கள் ஒரு சிவசுராங்கினை மட்டுமே ஊதியமாக பெறுகின்ற குருமார்களாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வெளியே சென்று ஆற்றி வந்த பூசையினால் வரக்கூடிய நிதிகள் உள்பட அனைத்தையும் திரட்டி இன்று மலையகத்தில் ராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் நிறைவு பணியினை எட்டிக்கொண்டிருக்கின்றது. என்னும் சிறுதுளி பெருவெள்ளமாகி அந்த திருப்பணி நிறைவடைந்து வருகின்ற 7ஆம் மாதம் 12ஆம் தேதி தாய்மொழியாகிய தமிழ் மொழியினாலே அங்கே மலையகத்தில் எழுந்தருளியிருக்கின்ற ஞானாம்பியை உடனாய ராஜராஜேஸ்வர பெருமானுக்கான திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா அங்கே இடம்பெற இருக்கின்றது. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இடுவையம்பதியில் வடக்கு மாகாணத்துக்கான தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலையும் கிழக்கு மாகாணத்துக்கான திருக்கோவிலினை அம்பாறை பழவெளியிலும் மலையக தமிழ் மக்களுக்கான திருக்கோவிலினை இன்று நாங்கள் லிண்டுல என்கின்ற இடத்தினிலே குட்டிமலையில் அமைத்திருக்கின்றோம். எனவே அந்த திருப்பணி நிறைவு காண இன்னும் சிறிது நிதிகள் தேவையாக இருக்கின்றது. இன்றைய நாள் தேர் திருவிழா நிறைவடைந்து செல்லுகின்ற பொழுது அந்த சிறு நிதியினை திரட்டி சென்று திருப்பணியினை நிறைவு செய்ய விளைகின்றோம். இங்கே ஜோகன் ஐயாவை உங்கள் அனைவருக்கும் தெரியும். உங்களால் இயன்ற பணிகளை வழங்கி அந்த ராஜராஜேஸ்வர பெருமானுடைய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற 7ஆம் மாதம் 12ஆம் தேதி நிறைவு காண சைவத்தமிழ் மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினையும் இந்த வேளையிலே வேண்டி நிற்கின்றது. சதுரரிக்கூடம் சென்றது போக கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு செழித்தோங்க உங்கள் அனைவருடைய பேர் உதவினையும் இந்த வேளையிலே வழங்குமாறும் இந்த மாற்றினி பதியினிலே எம்பெருமான் திருக்கோவில் கொண்டு 10 ஆண்டுகளை எட்டுகின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தினிலே ஒரு பிள்ளைகளுக்கான சைவம் தமிழும் போட்டி நிகழ்ச்சிக்காக சதுரரிக்கூடம் ஆரம்பித்த ஒரு இடத்தில் சிறிய இடத்தினிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருக்கோவில் சித்தர்களுடைய அருள்வாக்கினாலும் பேரருள் ஆசியினாலும் இந்த வளாகத்தின் பெரும் பகுதியினை வாங்கி இன்று சொந்தமான நிலைக்களம் கொண்ட திருக்கோவிலாக மாற்றினி திருக்கோவில் திகழ்கின்றது. இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல இடங்கள் இங்கே எழுந்தருளிருக்கின்ற ஞானலிங்க பெருமானுக்கு சொந்தமாகி எதிர்காலத்தில் இதில் இன்னும் பல அறப்பணிகள் செழித்து ஓங்க இறைவன் தனது நிறைந்த நல்லாசினை இந்த வேளையிலே வழங்குவான். சதுரரிக்கூடத்தினை
அருகிருந்தும் பின்னிருந்தும் முன்னும் பின்னுமாக இறைவன் தனது திருவருள் கருணையினாலே வழிநடாத்தி கொண்டிருக்கின்றான். சித்தர்கள் ஞானிகளுடைய பேரருள் ஆசியினாலே இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த இடத்துக்கு வந்து செல்கின்ற அடியார் கூட்டம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் தனது நிறைந்த நல்லாசினை வழங்கி எல்லோரும் இன்புற்று பெருவாழ்வு வாழவும், இப்பொழுது இறைவன் தேரேறி வந்து அடியார்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வினைப்பயன்களையும் அளித்து பேர் அருளாசினை வழங்க வேண்டி நிறைகின்றேன். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.